தொடர் மின்வெட்டால் ஆவேசம். இரண்டாவது நாளாக ஆரணியில் நள்ளிரவில் சாலை மறியல். சரி, நாளைக்கு 100 பேர் வந்துட்டான், 100 குண்டா ஆகிக்கிறான், 200 பேரை வந்துட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் பாம்பு பதில் போடும்போது அவர் போனை கட் பண்ணிட்டாரு. நான் சொல்றேன், அவரு கட் பண்ணிட்டாரு. சார் காலையில இருந்து லைன் போட மாட்டாங்க, நைட் மட்டும் தான் சார் லைன் போடுவாங்களா? வேலை பார்த்து ஏடி வீட்டுல வெயிட் பண்ணுங்க. 2019 இதே பிரச்சனை ஆச்சு. இன்ஸ்பெக்டர் அலாட் பண்ணிட்டு உட்கார வச்சீங்க. ஏடி வந்தாரு பண்றது தவறுன்னு யாருமே சொல்லல. தவறு கிடையாது, சரி உரிமை இது. தவறு கிடையாது, உரிமை. எங்க சார் பண்ணணும்? டிபி ஆபீசர் பண்ண யாரும் கிடையாது, டி ஆபீசர் பண்ண யாரும் கிடையாது. அப்ப எங்க சார் போகணும்? பரவாயில்ல சார், நீங்க எங்க மேல கேஸ் கூட போடுங்க சார், போடுங்க சார். நீங்க என்ன கேஸ் போடணுமோ நீங்க மேல போடுங்க சார், நாங்க அதை ஏத்துக்கிறோம் சார். ஆனா எங்களோட உரிமையை நாங்க காப்பாத்திக்கணும் சார். வாயில எதுவும் பேசுறோம், எதுவும் பேசல. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க ஆதார் கார்டு, யார் கேட்டாங்க? இல்ல கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல வேற யாராவது பிரைவேட் சர்வெண்ட் இல்ல. யாரு வீட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு அவரு? மக்கள் சம்பளத்தை வாங்கிட்டு சொகுசா இன்வெர்டர்ல போய் உட்காந்து தூங்கிட்டு ஏசி போட்டு ஜெனரேட்டர் போட்டு தூங்கிட்டு இருப்பான் மனுஷன். நாங்க இங்க நாய் மாதிரி இங்க இருக்கணும். இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு என்ன ஆர்டர் பண்ணுச்சு? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு? நான் சிஎம் கிட்ட குடுக்குறேன்னாவே ஏங்க அடா நான் தான் சொல்றேங்க, சிஎம் கிட்ட குடுத்தா குத்துக்கோ எடுக்குதா இருக்குன்றான். ஏங்க ஜெய் பதில் சொல்லுமா இல்லையா சார்? நீங்க கடைநிலை ஊழியருக்கு விட முன்னாடி இருக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இருங்க வர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, இருக்குல்ல நீங்க ஊழியர் தான். மறுபடியும் வந்து உட்காந்தோம். குமரன் சார் இருந்தாரு, அவரால் நாங்க எல்லாருமே கலைஞ்சு போனோம். ஓகேங்களா, நான் ஓப்பனாவே சொல்லுவேன், அந்த சாரால நாங்க கலைஞ்சு போனோம். இப்போ இந்த வாட்டி இது போச்சு, என் ஃப்ரிட்ஜ் போச்சு. ஓகேங்களா, நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இதை உங்களால தர முடியுமா? ஒரே கேள்வி கேட்கறேன், உங்களால தர முடியுமா சார்? உங்களால தர முடியுமா முடியாதா? எல்லாரும் ஓகே, ஒரே இப்ப நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோடு கரண்ட் ரைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கடையில சில ஏரியாவுள்ள ஃபால்ட்லாம் சரி பண்ணிருக்கோம். புரியுங்க, நேற்று ஆகல. உங்களுடைய கோரிக்கை நான் ஏத்துக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். இந்த மாசம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் இபி லைன் கட்டுறேன். இரு சார் ஒரு நிமிஷம் சார். இபி நான் கட்டுறேன். 1 மாசம் நான் கட்டல.
ஒரு நிமிஷம். என்னுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு பெனால்டி? அது இல்லாம 10 நாள் நான் கட்டலனா என்னுடைய பிளக் நீங்க புடிங்கன்னு வந்துடுறீங்க. இதோட பெனால்டி எவ்வளவு? இத சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். இந்த மாசத்துல எத்தனை நாள் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, எத்தனை வாட்டி என்ன பண்ணிக்கிறீங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, கண்டினியூ ஆகும். பவர் சப்ளை வரும். கண்டிப்பா பவர் சப்ளை வரலடா. நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டு ஆபீஸ்ல போன் வந்தா அட்டெண்ட் பண்றதுக்கு